ஸ்தோத்திரம் தாப்பனே, ஸ்தோத்திர சுவாமி. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த மாதத்தின் கடைசி வாரத்திற்கு வரத்தக்கதாக இந்த வருஷத்துல 5 மாதங்களை கடந்து வர நீ ஜீவன் சுகம் பலன் கொடுத்து காத்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்க ஒரு சிலராய் உங்களுடைய பாத்துல வந்து ஆண்டவரே நம்முடைய வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். யோபுவின் சரித்திரத்தின் மூலமாக எங்களோடு நீ தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை, எங்களுக்கு நீர் விளக்கி தாரும் சுவாமி. எங்களோடு நீர் பேசும். உடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ளவும் அதன்படி வாழவும் எங்களுக்கு நீர் கிருபை. பாடங்களை ஆண்டவரை என்னால விளங்கி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். அநேக காரியங்களை குறித்து பேசி கொண்டிருந்தோம் சுவாமி. எங்க குடும்பத்தின் தேவைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், நலன்களை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் இறங்கி உடைய வழிகளை எங்களுக்கு காண்பியும். எங்களுக்கு நீர் ஆண்டவரே போதுமானவராயிரும். எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை வழி நடத்த எங்களுக்கு இருக்கிற போராட்டங்களை நீர் அறிவிசுவாரு. ஆனா அதன் மத்தியில நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதனால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ள வழி நடத்த இந்த 1 மணி நேரத்திலும் எந்த தடையின்றி நாங்கள் இந்த வசனத்தை தியானிக்க உதவிச்சு நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சோ இந்த நாளிலும் இந்த ஸ்டடிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில நாம யோபுவின் 18ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்துல யோபு எலிப்பாசுக்கு பதில் கொடுத்ததை நாம வாசிச்சோம். இவருடைய யோபுவின் நண்பர்கள் 3 பேர்: எலிப்பாஸ், பில்தாத், சோபார். இது இல்லாம இன்னொருத்தரும் யகு அப்படிங்கிற ஒருத்தரும் இருக்காரு. ஆனா இங்க இந்த 3 பேர் தான் நண்பர்கள். இதுல மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கடந்த வாரத்துல எலிப்பாஸை பார்த்தோம். 15ஆம் அதிகாரத்துல எலிப்பாஸ் பதில் சொல்றத பார்த்தோம். அதற்கு யோபு வந்து அவர் சொன்னதுக்கு ரிப்ளை பண்றத பார்த்தோம். அந்த ரிப்ளைய வச்சு அதை கோட் பண்ணி அடுத்த நண்பரான பில்தாத் வந்து இந்த 18ஆம் அதிகாரத்துல பேசுறத நம்ம பார்ப்போம். சோ பில்தாத் என்ன சொல்றாருன்னா, சூகியனான பில்தாத் அவருடைய ஊரு, அந்த ஷூவைட், அந்த ஊரு அவர் பில்தாத்து. இப்ப யோபுக்கு பிரதி உத்தரமாக என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து யோபுவ ஒரு கூட்டத்தாரோடையே சேர்த்து பேசுறாரு. இங்க பாத்தீங்கன்னா நீங்கள்னு இருக்கும், மரியாதையா நீங்கள்னு அவர் சொல்லல. இங்க அவர் என்ன சொல்றாருன்னா ப்ளூரல்ல சொல்றாரு. தனியா யோபுவ தனியா இல்லாம யோபு மாதிரி திங்கிங் உள்ள ஒரு கூட்டத்தை சேர்த்து சொல்றாரு. ஒருவேளை நம்மையும் கூட சேர்த்துக்கலாமே. ஒருவேளை அந்த மாதிரி நம்ம புலம்புறவர்களா இருந்தா நம்மையும் சேர்த்துக்கலாம். எப்படின்னாலும் இந்த இடத்துல பில்தாத் என்ன சொல்றாருன்னா, நீங்க எந்த மட்டும் பேச்சுகளை முடிக்காதிருப்பீர்கள். நாங்க ஒண்ணு சொன்னா நீங்க திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எப்போ இதை நீங்க முடிக்க போறீங்க? புத்திமான்களா இருங்கள், நாங்களும் பேசட்டும். பில்தாத் சொல்றது. யோபு அவருடைய 16ஆம் 17ஆம் அதிகாரத்துல பேசுறப்போ, அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு பேசுறப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. இத மிருகங்க கூட, நாய்கள் கூட இதை அறிந்திருக்கும்னு என்னமோ ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. நீங்க அந்த வசனங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால இப்ப அதுக்கு பதில் இவர் கொடுக்கிறாரு பில்தாத். நாங்க மிருகங்களை போல எண்ணப்பட்டு உங்கள் பார்வைக்கு தீர்ப்பானவர்களாய் இருப்பானேன். எடுத்த உடனே கடகடன்னு பேசுறாரு. 3 வசனத்துல அவர்கிட்ட பேசுறதா நம்ம பார்க்கிறோம். 16:3 யாராவது வாசிங்க. யோபு 16:3. காற்றை போன்ற வார்த்தைகளுக்கு முடிவிராதோ, இப்படி நீ உத்தரவு சொல்ல உனக்கு துணிவு உண்டானது என்ன? இப்ப அதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா, அதனால யோபு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட சொன்னா இவரு அதுக்கு பதில் கொடுக்கிறார். ஒருத்தர் பேசுறதே எனக்கு
நீங்க திரும்ப திரும்ப என்கிட்ட பேசுறது எனக்கு சோர்வா இருக்கு. அது அவங்களுக்கும் சோர்வு. ஏன்னா யோபு அவங்களுக்கு பதிலடி குடுச்சுக்கிட்டே இருக்காரு. 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அதனால தே கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இது அப்படி சொல்லும்போது அதோட நிறுத்தாம இன்னும் அவரை அதிகமா இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, குத்தப்படுத்திக்கிட்டே இருக்காரு. மிருகங்களை போல ஸ்டூபிட் அஸ் பீஸ்ட்ஸ் அப்படிங்கிறாரு. இவர் அவரை சொல்றாரு, அவர் இவரை சொல்றாரு. இந்த மாதிரி ஆயிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த ட்ராப்புங்கிற ஒரு கமெண்டேட்டர் என்ன சொல்றாருன்னா, பில்தாது வந்து ஒரு ஆலோசனையை சொல்லும் போது அதுல அன்பு இருக்கணும். நம்ம டீச்சர்ஸா இருந்தாலும் கூட கரெக்ஷன் திட்டுறோம், பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம்னா அதுல ஒரு அன்பு இருக்கணும். மிருகத்தனமா நம்ம என்ன செய்யக்கூடாது, அடிக்க கூடாது, மிருகத்தனமா பிள்ளைகளை ட்ரீட் பண்ணக்கூடாது. இப்ப இருக்கிற காலங்கள்ல எல்லாம் நம்ம அப்படிதான் மக்கள் நடந்து கொள்றத பார்க்கிறோம். கிள்றது, அடிக்கிறது, அதெல்லாம் பேண்டா இருந்தாலும் அதையே செய்யறாங்க. இல்லைன்னா வார்த்தையில ஒரு தனிமைப்படுத்தி ஒதுக்கி எல்லார் முன்னாலேயும் அவங்கள வந்து வெட்கப்படுத்துறது, இந்த மாதிரி எல்லாம் இன்றைக்கு நடந்துகிட்டே இருக்கு. சோ அந்த அன்பு இல்ல. அந்த அவங்க வந்து படிக்க முடியலன்னா அவங்களுக்கு வந்து அத அன்போடு அத வந்து கரெக்ட் பண்ற இது இல்லாம இருக்கிறத நாம பார்க்கிறோம். இப்ப பில்தாதும் அந்த மாதிரிதான் அந்த யோபுவுக்கு புத்திமதி சொல்றாரு. ஒரு அன்பான புத்தியே இல்லாம ஒரு கடினமான, அவருக்கு வார்த்தைக்கு வார்த்தை ஆர்கியூ பண்ணி வார்த்தைக்கு வார்த்தை ஒரு வக்கீல் பேசுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. அதனால பேசுறவரு அப்படியே பேசிட்டே இருந்தவர் கடைசியா என்ன சொல்லிடுறாரு, நீ கடவுளுக்கு விரோதமா ரொம்ப தைரியமா பேசுற அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இது வந்து ஒரு பெரிய பொய்யான காரியம். ஏன்னா யோபுவை வந்து கர்த்தரே அவர் உத்தமன் சொல்றாரு. இவர் என்னடான்னா கடவுளுக்கே விரோதமா நீ காரியம் செய்யறன்னு சொல்லி பில்தாது பேசுறத பார்க்கிறோம் அப்படின்னு அந்த ட்ராப்புங்கிற ஒரு கமெண்டேட்டர் சொல்றாரு. சரி, இப்ப 4ஆம் வசனம் என்னன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ஜோபு கிட்ட சொல்றாரு, கோபத்தினால் உம்மைத்தானே பீறுகிற, நீ உண்மையே கிழிச்சுக்கிற, உண்மையே நீ ஸ்கிராச் பண்ணிக்கிற, உமது நிமித்தம் பூமி பாழாய் போகுமோ, கண்மலை தன்னை எடுத்து விட்டு பேருமோ, நீ உன்னை நீயே துக்கித்து உன்னை நீயே துன்பப்படுத்திக்கிற காரணத்தினால. ஏன்னா அவருக்கு வந்து உடம்பு பூரா பரு, அந்த சீல் வருது, ஓட்டு வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நீ உன்னையே பீறிக்கிட்டு இருக்கிறதுனால பூமி பாழாய் போகுமோ. இப்ப ஒருத்தர் வந்து அந்த மாதிரி அந்த வேதனையில இருக்கிறவரை பார்த்து நீ உன்னையே பீறிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாலே கோபம் வருமா இல்லையா? இப்ப இதுல இவர் என்ன சொல்றாரு, பூமி பாழாய் போகுமோ, கண்மலை தன்னை எடுத்து விட்டு போகுமோ அப்படின்றாரு. அதாவது வாழ்க்கையின் நியதி என்னன்னு சொன்னா, செஞ்சதுக்கு தப்புக்கு தண்டனை இருக்கு. நீ செஞ்ச தப்பு, உன் பாவத்துக்கு நீ வந்து அந்த தண்டனையை அனுபவிக்கிற. இப்ப நீ என்ன செய்யறன்னா அதோடு கூட மனம் திரும்ப மாட்டேங்கிற, மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிற ஒரு குற்றத்தை அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அதை தான் முக்கியப்படுத்துறாங்க. நீ மனம் திரும்பி கர்த்தர்கிட்ட வந்துட்டீன்னா அவர் உன்னை மன்னிச்சிருவாரு அப்படின்னே அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப யோபுடைய பிரச்சனை என்னன்னா, நான் எந்த காரியத்துக்காக மனம் திரும்பணும்? அவர் பாவம் செய்யாதவரா இருக்கிறபடினால அவருக்கு எதுக்காக நான் மன்னிப்பு கேட்கணும், எதுக்காக மனம் திரும்பணும்னு தெரியல. ஆனா அவர் வந்து பாவம் செய்யாதவர்னா பரிசுத்தரான இயேசு கிறிஸ்துவை போல பாவம் செய்யாதவர் அல்ல. மனுஷீகமா இந்த சில இவங்க கிட்ட கோபப்படுறாருல்ல, அதெல்லாம் பாவம் தான். அதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா இவங்க சொல்ற மாதிரி ஏதோ பாவம் செய்ததினாலே இந்த தண்டனைகளை இவ்வளவு இழப்புகளை சந்திச்சிருக்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவருக்கு தெரியல. நான் அப்படி என்ன செஞ்சேன்? நான் தினமும் ஜெபிக்கிறவன், பலியிடுகிறவன், நான் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக எல்லாத்துக்கும் நான் வந்து ஒழுங்கா இருக்கிறவன், கர்த்தரிடத்துல உண்மையா இருக்கிறவன், பொல்லாப்ப கண்டு விலகுகிறவன், அப்படின்னு கர்த்தரே என்னை குறித்து சொல்லுகிறாரு. இப்ப நான் எப்படி என்னத்துக்காக நானு மனம் திரும்பணும் அப்படின்னு அவருக்கு. இந்த பில்தா திரும்ப அவர்கிட்ட சொல்றாரு, பாரு நீ உன்னையவே உன் கோபத்தினால
நீ உன் சதையெல்லாம் கிழிச்சுக்கிற, நீ கீறி கீறி உனக்கே அத இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா, உன் பாவத்தினுடைய அடையாளம். பாவத்தினாலதான் நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்க. ஆனா யோபு என்ன சொல்றாருன்னா 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. கர்த்தர் தான் தன்னை துன்புறுத்துறாரு. கர்த்தர் தான் என்னைய பீஸ் பீஸ் ஆக்கி போட்டிருக்காருன்னு யோபு சொல்றாரு. ஆனா இவன் என்ன சொல்றான், பில்தாது நீ தான் இந்த மாதிரி உன்னையவே பண்ணிக்கிற. ஏன்னா அந்த நாட்கள்ல இந்த மாதிரி சரீர வியாதிகள் துன்மார்க்கருக்கு வரக்கூடிய துன்மார்க்கருக்கு தான் இந்த வியாதி வரும்ன்ற ஒரு எண்ணம் அன்றைக்கு. ஏன்னா சரீரத்துல வர அந்த மாதிரி வியாதிகள் எல்லாம் தவறான நடத்தைகளினால துன்மார்க்கத்தினால அது வர்றது, பழக்க வழக்கம் கெட்ட அந்த மாதிரில அது வர்றதுன்றது அன்றைய எண்ணம். சோ அதனால அவர் சொல்றாரு, உனக்கு இதெல்லாம் வந்திருக்குல்ல, ஏன்னா நீ இந்த மாதிரி தவறான ஏதோ தப்பு செஞ்சிருக்க. இப்படி காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரியிலேயே தான் இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதான பனிஷ்மெண்ட் உனக்கு. நீ மன்னிப்பு கேளு, கர்த்தர் கொடுப்பார் அப்படிங்கிறத அவங்க இன்சிஸ்ட் பண்றாங்க. இப்ப யோபு ஒரே கன்ஃபியூஸ்ட். ஏன்னா நான் எந்த பாவமும் செய்யலையே. இப்ப இவர் துன்மார்க்கன்னே பிராண்ட் பண்ணிட்டாரு. யாரு? பில்தாத். அதனால இப்ப துன்மார்க்கனுக்கு நேரிடக்கூடிய காரியங்களை எல்லாம் 5ஆம் வசனத்துல இருந்து அவர் பேசுறாரு. என்ன சொல்றாரு? துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போம், அவன் கூடாரத்தின் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போம். இப்ப நீதிமொழிகள் 20:20 பாத்தீங்கன்னா, தன் பெற்றோரை கவனியாதவனுடைய வெளிச்சம் காரிருளில் அணைந்து போம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ பெற்றோரை கவனிக்காதவன் துன்மார்க்கன் இல்லையா? இப்ப துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும், திடீர்னு அணைந்து போகும். எப்ப ரொம்ப தேவையோ காரிருள்ல அணைஞ்சு போயிடும். விளக்கு நமக்கு எப்ப தேவையோ, வெளிச்சம் தேவையோ அந்த நேரத்துல அணைஞ்சு போயிடுச்சுன்னா அது எவ்வளவு ஒரு கஷ்டம் இல்லையா? அந்த மாதிரிதான் துன்மார்க்கனுடைய விளக்கு. ஏன்னா அவன் அதை நம்பி இருப்பான். கடவுளை நம்பாதவன் துன்மார்க்கன். அவன் இந்த விளக்க நம்பி இருப்பான். ஆனா அந்த விளக்கு என்ன செஞ்சிடும்? அணைஞ்சு போயிடும். அடுப்பின் நெருப்பும் அணைந்து அப்படின்னா என்ன? அவனுடைய எல்லா சோர்சஸும் கெட்டு போயிடும். அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும். கூடாரத்துல வெளிச்சம் வேணும். அவங்க தங்குற கூடாரங்கள்ல வெளிச்சம் இல்லாம அவங்களால தங்க முடியாது. இப்ப நம்ம எல்லாம் இருந்து பார்த்திருக்கிறோம். இருட்டான காட்டுல ஒரு இருட்டான சூழ்நிலையில அந்த காலத்துல எல்லாம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இல்லாத நாட்கள் இருந்தப்போ இந்த மாதிரி லேண்டர்ன், இந்த மாதிரி சின்ன சிம்னி விளக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கும். இன்றைக்கும் கூட வடநாடுகள்ல இன்னும் இப்பவும் கூட ரிமோட் பிளேசஸ்ல, பீகார்ல, ஜார்க்கண்ட்ல எல்லாம் ஒரு சில இடங்கள்ல இன்னும் எலக்ட்ரிசிட்டி இல்லை. ஊழியர்கள் சொல்ற அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ்ல பாக்குறோம், அங்க இன்னுமே எலக்ட்ரிசிட்டி இல்லை. அப்போ அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போகும். இது என்னன்னா அவன் சந்ததிக்கு அந்த வெளிச்சம் கடந்து போகிறது, அவனோடனே அணைந்து போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ முந்தின அதிகாரத்துல 17ஆம் அதிகாரத்துல யோபு அந்த இருளை பத்தி அதிகமா பேசுறாரு. அவர் இருளை பேசுறப்போ மரணத்தை குறித்தும் பாதாளத்தை குறித்தும் அவர் அதோட ரிலேட் பண்ணி அவர் யோபு பேசினதாக நம்ம போன இதுல பார்த்துருக்கோம். பாதாளம் என்னை வரவேற்கும், மரணம் என்னை வரவேற்கும், அந்த இருளான சூழ்நிலை என்னை வரவேற்கும், ஏன்னா எனக்கு அவதான் தகுதி, என்னால ஒண்ணும் முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க பேசிட்டு இருக்காரு. அப்ப இங்க பில்தாத் என்ன சொல்றாருன்னா, அது ஏன்னு சொன்னா நீ ஒரு துன்மார்க்கன். யோபு ஒரு காலம் தான் துன்மார்க்கன் ஒத்துக்கல. அங்க மரணம் வரவேற்கும் எல்லாம் சொன்னா கூட நான் துன்மார்க்கன்னு யோபு ஒத்துக்கல. அதே மாதிரி கடவுள் என்ன அப்படி கைவிட்டுருவாருன்னு அவர் சொல்லல. அவருடைய மன வருத்தத்துல அந்த மாதிரி சொன்னாரே ஒழிய, he never meant that he is a wicked person or that God will leave him. அது மாதிரி அவர் அது எதையுமே அவர் சொல்லல. ஆனா இங்க என்ன பாக்குறோம்னா, பில்தாது நீ ஒரு விக்கெட் பர்சன், அதனால உன்னுடைய இருள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு.
அது யோபுவுக்கு லைஃபுடைய ட்ரூத்ஸ சொல்லி கொடுக்கணும்னு பில்தாது நினைச்சு, துன்மார்க்கனுடைய முடிவு இப்படிதான்ப்பா இருக்கும். அப்போ உனக்கு ஏற்படுற காரியங்கள்லாம் பார்க்கும்போது உன்னோட ஒரு துன்மார்க்கனுக்கு நேரிட காரியமாவே இருக்கிறபடியினால இது உன்னுடைய துன்மார்க்கத்தின் விளைவு. ஆகவே நீ உன் துன்மார்க்கத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேளு அப்படின்னு பில்தாத் சொல்றதாக நாம பார்க்கணும். பாருங்க, ஒரு சிலருக்கு நேரிடுகிற துன்பங்கள் துக்கங்கள் எல்லாம் நாம இப்படிப்பட்ட தவறான முடிவுகளுக்குள்ள நம்ம இழுத்து சென்று விடக்கூடாது. நாம எப்பவுமே இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரியை யோசிக்கவே கூடாது. எப்ப என்ன நடந்துட்டாலும் உடனே நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? அவங்க அப்படி நடந்தாங்கல்ல, அவங்க அப்படி சொன்னாங்கல்ல, பெருமையா பேசிட்டு இருந்தால, அதான் வேணும் அப்படின்ற மாதிரிதான் நமக்கு எண்ணங்கள் வருது. உடனே வரும். வேணும்னு நம்ம சொல்லலைன்னாலும் ஏன் அவங்களுக்கு இப்படி, அதனாலதான் இப்படி அந்த அளவுக்கு இருந்தாங்க இப்படின்னு நம்ம பேசிக்கிறோம். நமக்குள்ள எண்ணம் வருது. அது அது யாருடைய வேலைன்னு? பிசாசுடைய வேலை. அது ஒரு பாவமான எண்ணம். கர்த்தர் அதை விரும்பவில்லை. இந்த மக்களை பில்தாது, சோப்பாரு, எலிப்பாஸ் இவங்க எல்லாம் யோபுவுக்கு இந்த மாதிரி ஆலோசனை சொல்லும் போது அவங்க 3 பேருமே இதே எண்ணத்துலதான் சொல்றாங்க. இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரியில செய்த கரிமத்துக்கு தண்டனை உண்டு, பனிஷ்மெண்ட் உண்டு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய திங்கிங். இது இன்றைய உலகத்துல இது அதிகமாய் இருக்கக்கூடிய புறஜாதியார் இடத்துல காணப்படுகிற ஒரு முக்கிய கோட்பாடு. யாருக்கு என்ன நேர்ந்தாலும் அது அவங்க செய்த பூர்வகால ஜென்மத்தின் பாவம், கர்மம், அதனாலதான் இப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எண்ணம். அதனால தண்டனை. இந்த தண்டனைக்கு அவன் இன்னொரு 4 பிறவி பிறக்கணும், இல்லைன்னா இந்த தண்டனையை எங்கேயாவது போய் பரிகாரம் செய்யணும், விமோசனம் செய்யணும், இப்படின்னு அவங்களுடைய எண்ணங்கள். ஆனா நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா, இது அதனால அல்ல. எல்லா காரியங்களும் நமக்கு வரக்கூடிய தண்டனைகள், பாடுகள் இதெல்லாம் ஏதோ நாம் செய்ததற்கான தண்டனையா நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. ஒரு சில நேரங்கள்ல அது சிச்சையா இருக்கலாம். ஒரு சில நேரங்கள்ல இவ்விதமாய் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையானதாக நம்மை பயன்படுத்தி இந்த பாதையில நடத்தி பிசாசை எதிர்க்கிற, பிசாசு வெட்கப்படுத்துற, அதற்காக நம்மை பயன்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கலாம். கர்த்தருடைய சித்தத்தை அறியாம, அந்த ஒரு விளங்கி கொள்ளுகிற ஒரு அறிவில்லாம நாம என்ன செய்யக்கூடாது? முடிவுகளுக்குள்ள பேசினால் அது பாவம். அது நாம என்ன செய்யறோம்? கர்த்தருடைய திட்டத்துக்கு விரோதமா பேசிக்கிட்டு இருக்கோம். நான் எப்ப கர்த்தருடைய திட்டத்தை விரோதமா பேசினேன்? நான் கர்த்தருடைய சித்தத்தையே செய்யணும்னு தானே விரும்புறேன்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம். ஆனா இந்த மாதிரி எதையாவது செஞ்சிட்டோம்னா, யாருக்காவது நம்ம ஆலோசனை சொல்லிட்டோம்னா, அது ஆண்டவருடைய பார்வையில அது எப்படி இருக்குன்னா, அவரை நாம் ரிஜெக்ட் பண்றோம். அவருடைய திட்டத்தை நாம் குறைக்கிறோம், பலவீனப்படுத்துகிறோம். இதை நாம விளங்கிக்கணும். இந்த இத்தனை அதிகாரங்கள் இதெல்லாம் ஏன் அதை எழுதி அதை வச்சிருக்கிறாங்கன்னா, இதெல்லாம் நம்ம விளங்கி கொள்றதுக்கு தான். இப்படி அறியாமையால நாம சில காரியங்களை செய்து கொள்கிறோம் அல்லவா? அதுல இருந்து நம்ம சரிப்படுத்தி கொள்ளத்தான். இப்போ ஒரு 6 காரியங்களை இங்க சொல்றாங்க. 7, 8, 9, 10 இந்த 4 வசனங்கள்ல 6 விதமான 6 என்ன சொல்றது, ஹண்டிங் டிவைசஸ். இது எல்லாமே எதுக்கு ஒரு அடையாளமா சொல்லப்படுதுன்னு சொன்னா, ஒரு துன்மார்க்கன் அவனுடைய வழியில எப்படி இருப்பான், அவன் எப்படி மாட்டிக்கொள்வான், அவன் எந்த விதத்துல அவன் தன்னுடைய சொந்த காரியத்தினாலேயே அவன் கண்ணியாய் விழுந்து விடுவான் என்பதற்கு அடையாளமாக இந்த ஒரு 6 காரியத்தை இதுல வாசிக்கிறோம் பாருங்க. 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் முதல் காரியம் என்ன? அவன் பெலனாய் நடந்த நடைகள் குறைந்து போகும். அவன் தைரியமா, அவன் யாருக்கு முன்னால பயப்படாம, ஏன்னா அவன் ஒரு நீதிமான்.
அப்படி இருந்தவன் துன்மார்க்கன் ஆயிட்டா என்ன ஆயிருது? அவனுடைய அந்த பலனாய் நடந்த நடைகள் குறைந்து விடும். He will lose his courage. அவனுக்கு அந்த பழைய தைரியம் இருக்காது. அந்த மதிப்பும் அவனுக்கு கிடைக்காது. இது ஃபர்ஸ்ட். இரண்டாவதாக, அவன் ஆலோசனை அவனை விழப்பண்ணும். நம்ம துன்மார்க்கனா இருந்தோம்னா நாம சொல்ற கவுன்சிலே, நாம சொல்ற அட்வைஸே அது நமக்கே எதிராய் வரும். அவனை விழப்பண்ணும். ஏன்னா துன்மார்க்கத்துல இருந்துட்டு அவன் நீதியை பத்தி பேசினான், நிச்சயமா அவன் என்ன மாட்டிக்குவான் இல்லையா? அவன் செய்யறது ஒழுங்கா இருந்தாதான், அவன் சொல்ற மாதிரி நடந்தாதான், அதான் உத்தமம், இன்டெகிரிட்டி. அது இல்லாம இவன் சொல்றது ஒண்ணு செய்யறதா இருந்தா மக்கள் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவான். இவனுடைய டபுள் ஸ்டாண்டர்ட், இவனுடைய மாய்மாலம் அதெல்லாம் பார்த்துருவான். அதனால அவனே அதுல விழுந்துருவான். மூன்றாவது, அவன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு வலை சிக்கலிலே நடக்கிறான். இப்ப குதிரைக்கு கால்ல கயிறு கண்ணி சுருக்கு வைப்பாங்க. அப்படி சுருக்கு வச்சுட்டா ஓடுற குதிரை அப்படியே விழுந்துரும். வேகமா ஓடிட்டு இருக்கும் பாருங்க, அதை விழ வைக்கணும், அதை ஸ்லோ பண்ணணும் அப்படின்னா எதிராளிகள் இப்படிதான் ஒரு கயிறை திடீர்னு ஒரு கயிறை வீசுவாங்க. அந்த கயிறை வீசுனா அது காலில் சுருக்கு போட்டுருவோம். அப்ப அது காலில் ஓட முடியாது, தொப்புன்னு விழுந்துடும், ரேஸ்ல ஜெயிக்க முடியாது. இப்ப அது மாதிரி அவன் கால்கள்ல வலையில அகப்பட்டு வலை சிக்கலிலே வச்சிருக்கிற டிராப். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்படி சில வலைகளை விரிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம இந்த குருவி பிடிக்கிறவங்க, புறா பிடிக்கிறவங்க, அவங்களெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். சின்ன வயசுல அந்த கதைகள்லாம் படிச்சிருப்போம். என்ன பண்ணும், பெரிய வலைய கண்ணுக்கு தெரியாம விரிச்சு வைப்பாங்க. இப்ப அது மாதிரி விரித்திருக்கிற வலையை இவங்க அறியாம இவன் கால் போய் அதுல சிக்கிட்டா அவன் வேகமா என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. துன்மார்க்கத்தின் விளைவு இந்த மாதிரி வலைகள்ல சிக்கிக்கிற அனுபவத்துல மாட்டிக்கொள்வான். 9வது வசனம், அதுல என்ன பார்க்கிறோம்? கண்ணி அவன் குதிகாலை பிடிக்கும். நம்ம நிறைய இந்த ஃபாரஸ்ட்ல நடக்கிறவங்களதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்படி நடந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க போய்கிட்டே இருக்கிறதுல சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மிதிச்சாங்கன்னா டபக்குன்னு உள்ள போயிடுவாங்க. அவங்க மிருகத்துக்காக வைத்ததா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி மக்களுக்காக வைத்ததாகவும் இருக்கலாம். நாங்க சத்தீஸ்கர் இதுக்கு ஸ்டேட்டுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு திரும்பும்போது நாங்க பாக்குறோம், நிறைய போலீஸ் ஒரு இடத்துல இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா, அந்த பகுதிகளில் இந்த மாவோயிஸ்ட் நிறைய கன்னி வெடி, அதுக்கு பேரு கன்னி வெடி, அது மண்ணுல அப்படியே புதைச்சிருக்கோம். இவங்க அது மேல நடந்தாங்கன்னா அது வெடிச்சிடும். அப்படி ஒண்ணு அப்ப வெடிச்சிருச்சு. அதுல ஒருத்தர் அடிபட்டாங்க, ஒரு சோல்ஜர். அதனால அந்த இடத்துல ஒரே கூட்டம். இதை நாங்க பார்த்தோம். இந்த மாதிரி கண்ணி நமக்கு ட்ராப்ஸ், ஸ்னேர், அதுக்கு இன்னும் பேர் என்னன்னா ஸ்னேர், இந்த மாதிரி காரியங்கள் வைத்து பரிகாரர் அவனை மேற்கொள்வார்கள். இப்போ இந்த கண்ணி இப்படிதான் இருக்கணும்னு சொல்ல, இன்னைக்கெல்லாம் மாடர்ன் கண்ணிகள் நிறைய இருக்குது. நம்ம பாக்குறோம், ஒரு இப்படி ரோடுல இரவு நேரத்துல டிராவல் பண்ணா அப்படி ஒரு கார்ல போகும்போது ஒரு பெண்டு வருதுன்னா அந்த பெண்டுல அந்த பக்கம் இருக்கிறவங்க யாருன்னே தெரியாது. எல்லாம் காம்பும் தடியும் வச்சுக்கிட்டு நிப்பாங்க. நமக்கு தெரியாது. இங்கிருந்து நம்ம அப்படியே வளைவம் பாருங்க, காரை போட்டு அடிச்சு எல்லாம் கொடு அப்படின்னு வழிபறி பண்றவங்க இருக்காங்க. இன்னும் சிலர் எப்படி இருக்காங்க, குழந்தைய காட்டி குழந்தைக்கு மருந்து வேணும்னு கேட்டு அதுக்காக இறக்கப்பட்டு பரிசு எடுக்கும் போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடும். ஆனா அவன் டீம் ஆளுக எல்லாரும் இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்க. இப்படி எல்லாம் நிறைய நடக்குது. கண்ணி துன்மார்க்கம். ஒரு பொதுவான பழமொழி என்ன? கத்தி எடுக்கிறவன் கத்தியினாலே, வாள் எடுக்கிறவன் வாளினாலே சாவன். அவனுடைய துன்மார்க்கத்தினாலேயே துன்மார்க்கன் மாட்டிக்கொள்வான்.
10ஆம் வசனம், அவனுக்காக சுருக்கு தரையிலும் அவனுக்காக கண்ணி வழியிலும் வைக்கப்பட்டு. அதேதான், திரும்ப அதேதான். இந்த மாதிரி 6 விதத்துல ஒரு ஹண்டிங்னா என்ன? ஹண்டிங்னா என்ன? தந்திரம். தந்திரம். ஹண்டிங்னா என்ன? ஹண்டிங், வேட்டையாடுதல். வேட்டை கரெக்ட். வேட்டையாடு. ஒரு வேட்டைக்கு எப்படி இதெல்லாம் செய்வாங்களோ, அது மாதிரி ஒரு துன்மார்க்கனுக்கு அவனுடைய வாழ்க்கையில, அவனுடைய வழியில இப்படியெல்லாம் காரியங்கள் அவனாகவே அவனுடைய வார்த்தைகளால, இப்ப இதெல்லாம் பில்தாத்து ஜோபுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ உன்னுடைய வார்த்தையினாலேயும் உன்னுடைய செயல்களினாலேயும் உனக்கு இப்படியெல்லாம் இருக்கு. ஒரு துன்மார்க்கனுக்கு இதெல்லாம் நேரிடும். இப்ப நீ உன்னை கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு உன் நாட்கள் குறைஞ்சு போயிடுச்சு. நீ எங்க அப்படி பெருமானா இருந்த. இப்போ உன்னால அந்த மாதிரி தைரியமா நடக்க முடியல. நீ சொல்றத கேட்கறக்கு ஆளே இல்ல. ஆலோசனைக்கு ஆளே இல்ல. நீயே உன்னுடைய வலையில மாட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்க. உன்னைய எல்லாரும் இப்போ கேலி பண்றாங்க. இப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிசனா அவனை யோபுவுக்கு துன்மார்க்கனுக்கு நேரிடுகிற காரியத்தை எல்லாம் வச்சு சொல்லி பில்தாத் சொல்றாரு. அவர் அதான் சொல்றாரு, இவனுக்கு ஒரு துன்மார்க்கனுக்கு அவனுடைய பாதை சரியில்லாம இருக்கும். அவனுடைய பாதையில ஆபத்து இருக்கும். அவனுக்கு நேரா அந்த ஆபத்துக்குள்ளாகவே அவன் போய் மாட்டிக்கொள்வான். இதெல்லாம் ஒரு துன்மார்க்கனுக்கான அடையாளம். நீதிமானானா இந்த மாதிரி இருக்க மாட்டான். அவன் கொஞ்சம் ஞானம் உள்ளவனா இருப்பான். அவன் ஆண்டவரோட வழிநடத்துதல்ல செல்லுவான். அவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் வழியில இருக்குன்றத ஏற்கனவே அறிந்திருப்பான் அல்லது உணர்த்தப்படுவான். அது அவனுடைய வழிகள்ல இதெல்லாம் இருக்காது. ஏன்னா அவனுடைய பாதைக்கு வெளிச்சம் என்ன? வசனம். அவன் கால்களுக்கு தீபம் என்ன? வசனம். அதுல அவன் நடப்பான். கர்த்தர் அவனுக்கு முன்னாலே செல்வார். கோணலானத மாறுபாடானத எல்லாவற்றையும் நேராக்கி தருவார். சோ நீதிமானுடைய வழி உயர்ந்தவைகள். துன்மார்க்கனுக்கு இப்படிப்பட்ட ஆபத்துகள் நேரிடும். அந்த ஆபத்துகளை பல சமயங்கள்ல அவனே அதை உண்டாக்கி கொள்வான். He will walk right into the trouble. அவனே அந்த வழிக்கு, அந்த ஆபத்துக்குள்ள போய் சேர்வான். இதைத்தான் பில்தாத் யோபுக்கு ரொம்ப விளக்கி சொல்றாரு. பாவம் யோபு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட அமைதியா உட்கார்ந்துருக்காரு. 11, 12, 13 வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இது மாத்திரம் இல்ல, சுற்றிலும் இருந்து உண்டாகும் பயங்கரங்கள் அவனை திடுக்கிட பண்ணி அவன் கால்களை திசை தெரியாமல் அலைய பண்ணும். போய் நேரம் ஆபத்துக்குள்ள போய் சிக்கிறது மாத்திரம் இல்ல, சுற்றிலும் நடக்கிற பயங்கரங்கள்லாம் அவனை தாக்கும். அப்ப அவன் எங்க போறதுன்னு தெரியாம அவன் அலைவான். துன்மார்க்கன் இப்படியாய் அலைவான். அப்புறம் 12ஆம் வசனம், அவன் பலனை பட்டினி தின்று போடும். அவன் பக்கத்தில் கேடு ஆயத்தப்பட்டு நிற்கும். பாருங்க, அவனுக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இருக்காது, சோர்ஸே இல்ல. அதனால அவன் அப்படியே பலனற்று போயிடுவான், சத்துவம் இல்லாமல் போயிடுவான். அவன் பக்கத்திலேயே என்ன வரும், டிசீஸா இல்ல என்ன டேஞ்சர் வரணுமோ அதெல்லாம் அவன் பக்கத்திலேயே ரெடியா நிற்கும் அவனை விழுங்குறதுக்கு. அது அவன் அங்கத்தின் பலனை பட்சிக்கும். பயங்கரமான மரணமே அவன் அவயவங்களை பட்சிக்கும். ஸோ அல்டிமேட்டா என்ன? டெத். இப்படி எல்லா பலனே பட்டினியா தின்னு போடும்னு சொல்லும் போது என்ன ஆகும்? கடைசியா டெத்து தான் வரும், மரணம். இதுதான் அந்த 11, 12, 13 பில்தாது சொல்றாரு. இது எல்லாம் ஏன் அவர் இப்படி இவ்வளவு சொல்றாருன்னா, யோபு சொன்ன வார்த்தைகளை வச்சு திரும்ப அவருக்கு ரிப்பீட் அடிக்கிறார் அந்த மாதிரி. இதனால பில்தாத் அவர்கிட்ட கொஞ்சம் ரொம்ப டைரக்டா, கோபமா, அதே சமயத்துல அவருடைய எண்ணங்களை, அவருடைய
அவருடைய திங்கிங் பிரகாரம் அதெல்லாம் சொல்றாரு. மரணம் கடைசியில அல்டிமேட்டா என்ன சொல்றாரு? மரணம். இதுல இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை அவரை முக்கியப்படுத்துறாரு. என்னன்னு சொன்னா, யோபுவுக்கு இருக்கிற ஸ்கின் டிசீஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், அன்றைய நாட்கள்ல ஸ்கின் டிசீஸ் வந்து which is it was the wicked அப்படிங்கிற அடையாளம். அது proof of Job's wickedness. அவருக்கு இருந்த அந்த ஸ்கின் டிசீஸ் அவருடைய துன்மார்க்கத்தின் அடையாளம்னு பில்தாது ரொம்ப கிளியரா சொல்லிடுறாரு. இதெல்லாம் வந்து யோபுவுக்கு எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. ஏற்கனவே இந்த கிரைசிஸே அவருக்கு பெருசு. இந்த தொல்லையில இந்த வேதனையில இப்படி இருக்கிற இவர் வந்து இதெல்லாம் உனக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி, நீ சீக்கிரமா இதை ரியலைஸ் பண்ணினா உனக்கு சீக்கிரமா விடுதலை கிடைக்கும்னு பில்தாத் சொல்றதாக நாம பார்க்கணும். இதை ரியலைஸ் பண்றதுக்கே அவங்க விடுறது இல்லை. அவரை மேல 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 ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அதோட நிறுத்தினா மரணத்துக்கு வந்தாச்சு அப்பாடான்னு இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் தொடரலாம். என்ன சொல்றான்? இந்த துன்மார்க்கனுடைய நம்பிக்கை அவனை கூடாரத்திலிருந்து வேரோட பிடுங்கப்படும். மொத்தமா உன்னை போய் அழிச்சிருவாங்க. அது கொண்டு போய் உன்னை எங்க நிறுத்தும்னா, பயங்கர ராஜா உன்னை துரத்துவான். பயங்கர ராஜானா என்னன்னா, டெத், டெரர் ஆஃப் டெத், கிங் ஆஃப் டெத், கிங் ஆஃப் டெரர்ஸ். பயங்கர ராஜா, கிங் ஆஃப் டெரர், மீனிங் டெத் அப்படின்ட்டு அது இன்னும் வேற வேற விதமா சொல்றாரு. எப்படி? ஒண்ணும் இல்லாம போனதுனால பயங்கரம் கூடாரத்துல இருக்கும், வறுமை, இல்லாமை, இதெல்லாம் ஒரு பெரிய பயங்கரம் இல்ல? இதெல்லாம் நமக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த இப்ப வெள்ளத்துல, புயல்ல, இப்ப இந்த பூமி அதிர்ச்சிகள்ல, பஞ்சத்துல எல்லாம் இன்றைக்கு நம்ம ரொம்ப போருனால இதனால நிறைய குடும்பங்கள் அவங்க இருந்த வேண்டிய இருக்கிற இடத்துல இருந்து அவங்கள வேற இடத்துக்கு, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டே ஒரு பெரிய காரியம். திடீர்னு இப்ப நம்ம இருந்த ஊரை விட்டு, இந்த வீட்டை விட்டு வேற இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு யோசனைகள் நாம் செய்ய வேண்டியிருக்கு, எவ்வளவு ஆயத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஆனா இது இந்த 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 நிலைமை வந்து ஒண்ணும் இல்லாமை. அதுல அடிஷனலா என்னன்னா, உங்கள்கிட்ட ஏதோ பணம் இருக்கும், நம்ம அதை இதை பிளான் பண்ணலாம். இப்ப இவங்கள்ட்ட ஒண்ணுமே கிடையாது. இவங்களே அகதிகள். இவங்களை கொண்டு போய் இன்னொரு நாட்டுல கொண்டு போய் விடுறாங்க, இன்னொரு இடத்துல கொண்டு போய் விடுறாங்கன்னா அங்க ஏதாவது கிடைச்சாதான். கிடைக்கலன்னா அப்ப அது எவ்வளவு ஒரு பயங்கரமா இருக்கும். அதுதான் அடுத்த அந்த வசனத்திலே அடுத்த பின்பகுதியில பாக்குறோம், கந்தகம். இது ஒருவேளை சோதம் குமாராவுடைய சிச்சுவேஷன் அங்க சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நமக்கு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன், வார், ட்ரோன் ஃபைட்டு, இதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஸ்கூல் மேல, ஹாஸ்பிட்டல்ஸ்ல, வீடுகள் மேல அவங்க தாக்குதலினால ஏற்படுகிற அந்த நஷ்டங்கள், அந்த இழப்புகள், அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னு சொன்னா, கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும், மேலே இருக்கிற அவன் கிளைகள் பட்டு போகும். அதாவது ஒட்டுமொத்தமா கம்ப்ளீட் வாஷ் அவுட், அட்ரஸே இல்லாம அவனுடைய பாரம்பரியம், அவனுடைய அடிப்படை குடும்ப அந்த பரம்பரை, அது எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம். ஸோ டெத் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அந்த கிங் ஆஃப் டெரர்ஸ் அப்படிங்கிறாங்களா, அது எதை குறிக்குதுன்னா, கானானிய தெய்வங்கள்ல ஒரு தெய்வம் பேரு மோட், மோளேகு அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அது மாதிரி அஸ்தரோத் அப்படின்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அத மாதிரி
இந்த ஒரு தெய்வத்துக்கு, சாவின் தெய்வத்துக்கு பேரு மோட். இதோடைய தொண்டை பகுதி அது பூமியிலிருந்து வானம் வரைக்கும் அவ்வளவு பெரிதா இருக்கும். அப்படி எதையும் விழுங்குகிற ஒரு டெய்டி பாருங்க. அது பேர், அதனாலதான் அதுக்கு பேர் கிங் ஆஃப் டெரர்ஸ். அப்படிப்பட்ட ஒரு பெருத்த ஒரு தெய்வம் மோட். பயங்கரம் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல அந்த பில்தாது சொல்லும் போது ஒரு பொயட்டிக்கா அது சொல்றாரு. மொத்தத்துல நான் அவங்க சோதம் குமாரா கந்தகம் அதெல்லாம் சொல்லும் போது அப்படின்னு நினைச்சாலும், இன்னைக்கு நமக்கு உடனே மனசுல வர்றது என்னன்னு சொன்னா, இப்ப நடக்கிற அந்த நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன், யுக்ரைன் ரஷ்யன் வாரு, பாலஸ்தீனியன் காசா வாரு, இதுல எல்லாம் எப்படி அவங்க குண்டுகளை போடுறாங்க, அதனால ஏற்படுகிற நஷ்டங்கள் தான் நமக்கு இன்னும் அதிகமாய் நமக்கு தோணுகிறத நம்ம பார்க்கணும். சரி, இந்த கடைசி பகுதி 17, 18, 19, 20, 21. இப்ப இந்த இடத்துல இதை ஏன்னா எல்லாத்தையும் துன்மார்க்கரே தான் பேசுறேன். அதனாலதான் நான் பெரிய பெரிய பகுதிகளாய் சேர்த்து சொல்றேன். ஒரு ஒரு வசனத்தையா எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப பேசுறதுக்கு இங்க இல்லை. ஏன்னா டோட்டல் கான்செப்ட் இந்த ஒன்னே ஒண்ணுதான். துன்மார்க்கர் எப்படி அழிவார்கள், அவர்களுக்கு எப்படி என்ன நேரிடும், இதெல்லாம் உனக்கு நேரிடுது. அதனால நீ ஒரு துன்மார்க்கன். நீ செய்த துன்மார்க்கத்தை அறிக்கை செய்து நீ மன்னிப்பு கேளு. நீ ஏதோ ஒரு எங்க எல்லாருக்கும் தெரியாம துன்மார்க்கம் செஞ்சிருக்க, இப்படின்னேதான் யோபு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சோ இப்ப அவங்க என்ன சொல்றாங்க 17ஆம் வசனத்துல, அவனை நினைக்கும் நினைப்பு பூமியிலிருந்து அழியும். இப்போ நமக்கு ஒரு நல்ல மனுஷர், நமக்கு பிரியமானவங்கன்னு சொன்னா, இப்போ நாம எப்பவுமே நினைப்போம், அடிக்கடி நினைப்போம். குடும்பத்திலயும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சரி, ஏன் நாட்டு அளவுல கூட காந்திஜி, நேரு, இவங்களையெல்லாம் நாம நினைக்கிறோம். நினைச்ச உடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? அவங்க செய்த நன்மையான காரியங்கள், அவங்க என்னென்ன செஞ்சாங்க. ஸ்பிரிச்சுவலா நம்ம பார்த்தோம்னா மிஷினரிஸ் நம்ம நினைக்கிறோம். நம்ம நாட்டுக்கு வந்த வெளிநாட்டு மிஷினரிகள், சீஷன் தாமஸ் நினைக்கிறோம், அடிக்கடி நினைக்கிறோம். இப்படி. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நீ துன்மார்க்கனா இருக்கிறதுனால உன் நினைப்பு பூமியிலிருந்து அழியும். யாரும் உன்னை நினைக்க மாட்டாங்க. செத்து போனோம்னு அவ்வளவுதான். உன்னை பத்தியே யாரும் நினைக்க மாட்டாங்க. வீதிகளில் அவன் பேர் இல்லாமல் போகும். ஏன்னா இவன் பெரிய செல்வந்தன். அன்னைக்கு அந்த ஏரியாவுல யோபுடைய செழிப்பு பெரிதாய் இருந்தது. உன் பேரே இல்லாம போயிடும். 18ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? வெளிச்சத்திலிருந்து இருளில் துரத்தி விடப்பட்டு பூலோகத்திலிருந்து தள்ளுண்டு போவான். இதை ஏற்கனவே அவர் சொன்னதுதான். அதே திரும்ப சொல்றாரு. டார்க்னஸ் வெல்கம், டெத் வெல்கம் அப்படிங்கிறத சொல்றாரு. இப்போ 19ஆம் வசனத்துல சொல்றாரு, இந்த உன் நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னா, உனக்கு புத்திரனும் இல்லை, பௌத்திரனும் இல்லை, பேரனும் இல்லை, பிள்ளையும் இல்லை, உன் வீட்டுல மீதியா இருக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை, வேலைக்காரன் கூட இல்லை. இப்படிதான் உன்னுடைய முடிவு இருக்குது. அவன் காலத்தோர் அவன் நாளுக்காக திடுக்கிட்டது போல பின்னடியாரும் பிரமிப்பார்கள். இந்த யோபுடைய, அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த யோபுக்கு நேரிட்ட காரியங்களை பார்த்து வரக்கூடிய தலைமுறைகள்லாம் கூட என்ன பண்ணுவாங்களாம்? ஆச்சரியப்படுவார் அப்படின்னு சொல்றார். நல்ல விதமா நினைக்கல, உன்னுடைய செயல்பாடுகளை அப்படி அவங்க யோசிப்பாங்க. அடுத்ததா, அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள் தான், தேவனை அறியாமல் போனவனுடைய ஸ்தலம் இதுவே என்பார். யோபுவை எவ்வளவு பெருமையா, எவ்வளவு மேன்மையா அந்த மக்கள் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா கர்த்தரே அவ்வளவு பெருமையா அவரை பற்றி சொல்றாரு. ஆனா இங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தேவனை அறியாமல் போனவனுடைய ஸ்தலம்னு சொல்லி யோபுடைய வீட்டை சொல்லுவாங்க அப்படின்னு நாம
இதே 5ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு வசனம் நம்ம பார்ப்போம். வீட்டை குறித்து விசாரிக்கும் போது அதுல ஒரு நலம் புலன் சொல்லாதபடி எல்லாம் நல்ல விதமா இருக்கும்னு சொல்லி அவரை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கிறத பார்ப்போம். ஆனா இங்க அவருடைய வீட்டையே என்னன்னு சொல்றாங்கன்னா, தேவனை அறியாமல் போனவனுடைய தான் மக்களுடைய ஒரு ஸ்டேஜ். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஒரு 20 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். குஜராத் பகுதியில ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வந்துச்சு. அந்த பூமி அதிர்ச்சி வந்தப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சூரத் பகுதியில இப்பவுமே சூரத் சாரீஸ்னா அது ஒரு தனி மதிப்பு. அந்த சூரத் சாரீஸ் ஓனர்ஸ், பெரிய பெரிய டெக்ஸ்டைல் ஓனர்ஸ் எல்லாம் ஒரே அந்த ஒரு நாளுல அவங்க பாப்பர்ஸ் ஆயிட்டாங்க. ரோட்ல வந்து ஒரு பைசா இல்லாதவங்களா மாறிட்டாங்க. ஏன்னா அவங்க பெரிய பூச்சுங்கிற ஒரு இடத்துல அப்படியே முழு நகரமும் உள்ள போயிடுச்சு. அவ்வளவு பயங்கரம் நடந்துச்சு. இப்போ அது மாதிரிதான். அப்ப அவங்க பேர் சொல்றதுக்கு அங்க ஆள் இல்ல. அவங்க பணக்காரன்னு யாருன்னு நினைக்க அந்த கடை அவங்க கடை அப்படின்லாம் சொல்றதுக்கே அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மாறிடுச்சு. இங்க அத சொல்றாரு, தேவனை அறியாமல் போனவனுடைய ஸ்தலம் இதுவே என்பார்கள் அப்படிங்கிற. சோ இந்த அளவுக்கு டைரக்டா அவர் பேசுறத நாம பார்க்கணும். பூமி யோபு வந்து இந்த 16ஆம் அதிகாரத்துல எப்படி சொல்றாருன்னா, இந்த பூமி தனக்கு சாட்சி சொல்லும் தான் எப்படி வாழ்ந்தேன், தான் என்ன செய்தேன்னு பூமி எனக்கு சாட்சி சொல்லும்னா, இங்க இவர் என்ன சொல்லிட்டாரு, பூமியிலேயே உன் பேர் இருக்காது, இனி வரவங்களுக்கெல்லாம் உன்னை தெரியவே தெரியாது, அழிஞ்சு போயிரும். பூமியே உனக்கு வந்து உன்னை பற்றி தெரியாதுன்னு சொல்லிடும்னு இவர் மாத்தி அவர் சொன்னதுக்கு எதிராய் இங்க அவர் சொல்றார், துன்மார்க்கருக்கு இப்படிதான் இருக்கும், நீ நினைக்கிறதெல்லாம் இங்க நடக்காது அப்படின்னு சொல்றார். there is no possibility of this. நீ சொல்ற மாதிரி அப்படி ஒண்ணுமே இங்க நடக்க முடியாது. உன்னை பற்றிய எண்ணங்கள் ஞாபகங்கள் எல்லாம் மறைந்து போகும் அப்படின்னு அவர் சொல்றார். இவர் ஏன் இவ்வளவு குருவலா ரொம்ப ஒரு ரூடா பேசுற மாதிரி பேசுறாருன்னா, இவருக்கு என்ன பில்தாதுக்கு அவர் மேல கரிசனை தான். அந்த கரிசனையில தான் நான் முதல்ல இருந்தே சொல்றேன், நாம நல்ல காரியத்தையே செய்வோம், ஆனா நல்லதையே தப்பா செஞ்சுக்கிட்டே இருக்கோம். பில்தாதுக்கு வந்து அவனை உலுக்கி அவன் தன்னுடைய நிலைய உணரணும் அப்படிங்கறதுக்காக இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாரு. அவருடைய நோக்கம் ஒருவேளை சரியா இருக்கலாம், ஆனா அவருடைய கான்செப்ட் எல்லாமே தவறு. கர்த்தருடைய திட்டத்தை விளங்காம அவர் தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதைத்தான் நாமும் செஞ்சிடக்கூடும்ங்கிறத நமக்கு எச்சரிப்பாவே நான் சொல்லிட்டு, நம்ம பிள்ளைகளை திருத்தும் போதோ, மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லும் போதோ, இல்ல குடும்பத்துல முடிவுகள் எடுக்கும் போதோ, we have to be very very careful. அவன் சொந்தமா அவனே தன்னை ஏமாத்திக்கிறான்னு யோபுவை நினைத்து பில்தாது ஒரு பெரிய தப்ப செய்யறார். ஒரு ஒரு சாதாரண ஒரு யூதன் தன்னுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைப்பானோ அதெல்லாம் உனக்கு நேரிடும் அப்படின்னு சொல்லி, ஏன் யூதன் நாம எந்த மனுஷனுமே அவன் பேர் இருக்கணும்னு யோசிப்பாங்க, அவன் வந்து அவனை பற்றி நினைக்கணும்னு நினைப்பாங்க, அவன் ஏதாவது அந்த சந்ததிக்கு செஞ்சுட்டு போகணும்னு நினைப்பாங்க. இதுதானே எல்லா மனுஷனுடைய ஒரு எண்ணமாயும் இருக்கும். ஏன் எல்லாரும் பெரிய வீடுகளை கட்டிட்டு வீடுகளுக்கு பேர்களை வைக்கிறாங்க, பேர் சொல்றதுக்காக. இப்படி எல்லாம் நம்ம ஏதோ ஒரு விதத்துல நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கும்போது பில்தாத் என்ன சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, யாரும் உனக்கு வந்து உன்னை அடையாளமே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா கர்த்தரே உன்னை வந்து விலக்கிட்டாரு, ஏன்னா நீ துன்மார்க்கன், உனக்கு நேரிடுகிற அனைத்தும் ஒரு துன்மார்க்கனுக்கு நேரிடுறது தான், அதனால நீ ஒரு துன்மார்க்கன். இப்படி ஒரு
முடிவுக்கு அவர் கொண்டு வந்தார். இதுல இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு போறாரு. எவ்வளவு தூரம் குவேலா போயிட்டே இருக்காரு. நீ துன்மார்க்கன் மாத்திரம் அல்ல, நீ கர்த்தரையே அறியாதவன். ஏன்னா நீ கர்த்தர்கிட்ட மனம் திரும்ப மாட்டேங்கிறல்ல, உன் தப்பு என்னன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது இல்ல. துன்மார்க்கனுக்கு அவன் தப்பே தெரியாது. அவன் செய்யறது தப்புன்னே துன்மார்க்கனுக்கு தெரியாது. இதுதான் டிஃபரன்ஸ். ஒரு நீதிமானுக்கு அவன் கீழே விழுந்தாலும் எந்திரிச்சிருவான். ஏன்னா அவன் விழுந்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிரும் அது தப்புன்னு. தான் செஞ்ச தப்புனாலதான் விழுந்திருக்கிறோம், சறுக்கி இருக்கோம் அப்படின்னு நினைச்சு உடனே எந்திரிச்சிருவான். ஏன் எந்திரிச்சிருவான்? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவான். செஞ்ச தப்ப உணர்ந்துருவான், மன்னிப்பை கேட்டு. இந்த காலத்திலும் நமக்கும் ஆவியானவர் உள்ளே இருக்கிறபடினால அவர் உணர்த்திட்டே இருப்பாரு, இது தப்பு. இது நீதிமானுக்குரிய ஒரு அடையாளம். துன்மார்க்கனுக்கு ஆவியே இல்லை. நாம வசனம் நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், மனுஷனுக்கு தந்த ஆவி தீபமாய் இருக்கிறது, நம்ம வழி நடத்தும். ஆனா அவனுக்கு, துன்மார்க்கனுக்கு ஆவியும் இல்லை, அவனுக்கு எதுவும் இல்லாதபடினால அறியாமையில அவன் தப்புக்கு மேல தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு இது தப்புனே தெரியாது. ஈவன் டுடே முஸ்லிம்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க கொலை செய்யறாங்க. அவங்க நல்லா அன்பா பழகிறவங்க. அப்படி அன்பா இருக்கிறவங்களுக்கு எப்படி இப்படி கொலை செய்ய முடியுதுன்னா, அவங்களுடைய ரிலிஜன் பிரகாரம் அவங்க கொலை செய்தால்தான் அவங்க என்ன செய்ய முடியும், அவங்க மோட்சத்துக்கு போக முடியும். அதனால அவங்களுக்கு கொலை ஒரு பெரிய தப்பே கிடையாது. வாளுல வீசுறது, தலை வெட்டுறது, இதெல்லாம் துணிகரமா செய்வாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஹோலி வார். இப்படிதான் அறியாமையில இன்னைக்கு உலகம் பயங்கரமா இருக்கு. இப்ப நாம அறிந்த நமக்கு, நீதிமானுக்கு இதெல்லாம் உணர்த்தப்படும். இப்ப இவர் என்ன சொல்றாரு பில்தாது, அப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கன் நீயே, உனக்கு கடவுளே தெரியல. ஆனா இவரைத்தான் கர்த்தர் என்னன்னு சொன்னாரு, பிளேம்லெஸ், upright, one who feared God and one who shunned the evil. தீமையை வெறுத்தவன், பொல்லாப்ப விரும்பாதவன், கர்த்தருக்கு பயந்தவன், தேவனுக்கு பயந்தவன், உத்தமமா இருந்தவன், சன்மார்க்கனாய் வாழ்ந்தவன் கர்த்தர் சொல்றார். பாத்தீங்களா கான்ட்ராஸ்ட்? பாத்தீங்களா? நாம ஒரு தவறான ஒரு எண்ணத்தினால எவ்வளவு தூரம் நம்ம ஆப்போசிட்டா. இதுதான் மனுஷனுடைய அறிவும் தேவனுடைய அறிவுக்குள்ள வித்தியாசம். அவருடைய பார்வை, அவருடைய நோக்கம், அவருடைய சிந்தனையே வேற. மனுஷனுடையது அவ்வளவு ஆப்போசிட். ஆனா இவன் ஒரு துன்மார்க்கன் கிடையாது. பில்தாது ஒரு துன்மார்க்கன் அல்ல. பில்தாது இஸ் நாட் அ விக்கெட் பர்சன். அவன் ஒரு நல்ல மனுஷன். அவன் நல்ல காரியத்தை செய்யறான். ஆனா அப்படியே ஆப்போசிட் வாட் காட் திங்ஸ் அண்ட் வாட் காட் டஸ். இந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இருந்துடக்கூடாது. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் காலையில நாம் எழுந்த உடனே, கர்த்தாவே உமக்கு பிரியமான வழியில நான் வாழ எனக்கு உதவி செய்யும், எனக்கு அதை போதியும், இன்றைய நாள்ல நான் உனக்கு பிரியமா நடந்திருந்தோம் சொல், நீர் என்ன விரும்புகிறீரோ அதை நான் செய். இப்படின்னு நாம ஜெபித்து ஜெபித்து தான் வாழ அழைக்கப்படும். இது எல்லா சோதனையிலும், இந்த பாடுகளிலும் பில்தாதுக்கு தெரிகிறது என்னவென்றால், அவன் நினைத்திருக்கிற யோபுவின் துன்மார்க்கம். ஆனா கர்த்தர் நம்மை என்ன இதுல பார்க்க சொல்றாருன்னா, யோபுவின் உண்மையான விசுவாசம். இவ்வளவு துன்பம், இழப்புகள், சரீரத்தில் இருக்க வேதனைகள், இந்த நண்பர்களின் தொல்லைகள், இவ்வளவின் நடுவிலும் யோபு அவன் எவ்வளவு விசுவாசமா இருந்தான்னு தான் நம்மள பார்க்க சொல்றாரு இதுல, இந்த பாடத்துல. ஆனா பில்தாதுக்கு யோபுவே ஒரு துன்மார்க்கனாகவே முழுக்க முழுக்க ஒரு காட்சி.
நாமையும் கூட இந்த மாதிரி ஒரு சில நேரங்கள்ல சில பாதைகளில கர்த்தர் நடத்தி செல்லும் போது நமக்கே விளங்காது, புரியாது. ஏன் கர்த்தர் எனக்கு இதை அனுமதிச்சிருக்காரு, நான் என்ன தப்பு செஞ்சேன்? நாம கேட்கணும். ஆனா என்ன சூழ்நிலைனாலும் உடனே நம்ம என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே இதுல என்ன என்னோட பார்ட், நான் என்ன தப்பு செஞ்சிருக்கேன், நான் என்ன கத்துக்கணும், இதன் மூலமா நான் எப்படி சாட்சியா இருக்கணும், இதுல எப்படி உங்களுடைய நாமம் மகிமைப்படணும் இப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட எந்த சூழ்நிலையிலும் நம்ம கேட்கணும், கேட்டு பழகி. அப்படிங்கும் போதே ஒரு நல்ல ஒரு பூரண சமாதானம் நமக்கு இருக்கும், பயம் இருக்காது, கர்த்தர் நம்மை நடத்திவார். அப்படித்தான் இங்க யோபுவும் நம்ம அந்த மாதிரி காரியங்களை வாசிக்க சொல்றதும் அதை பற்றி தெரிந்து கொள்றதுக்கும் நம்மளை ஏன் நடத்தி செல்றாருன்னா, இந்த அனுபவங்களின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் நம்மையே ஒரு பிசாசின் கையிலேயே ஒப்பு கொடுத்திருந்தாலும், யோபுவை ஒப்பு கொடுத்திருந்தாரு. ஆனா அவன் அவ்வளவு விசுவாசத்துல உறுதியா இருப்பான் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அந்த நம்பிக்கையின்படி யோபு வாழ்ந்தான். தான் யோபு கிட்ட இருக்கிற சேலஞ்ச். கர்த்தர் என்ன நினைச்சாருன்னா, நான் இவனை பிசாசு கையில ஒப்பு கொடுக்குறேன். அவர் சொல்லிட்டாருல்ல, ஜீவனை காட்டிலும் ஜீவனை மாத்திரம் வித்துரு, மற்ற என்ன நீ செய்யணுமோ அந்த செய் அப்படின்ட்டாரு. அப்ப அவன் எல்லா விதமான இமோஷனல் ஸ்ட்ரெஸ், பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், எல்லா மென்டல் ஸ்ட்ரெஸ், இந்த ஃப்ரெண்ட்ஸ் பேசுறதெல்லாம் மென்டல் ஸ்ட்ரெஸ், இப்படி எல்லாம் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாலும் அவன் எத்தனை முயற்சி பண்ணினாலும் யோபு அவன் விசுவாசத்தில அசைக்கப்படவில்லை, அசையவே இல்லை. கர்த்தர் தான் ஆளுகை செய்கிறார், கர்த்தர் கருத்துல எல்லாம் இருக்கு, கர்த்தர் செய்வார். அவன் இது எல்லாவற்றிலும் அவன் புரிந்து கொண்ட காரியம் என்ன? God is sovereign. அவர் கையில தான் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத யோபு புரிந்து கொண்டார். அந்த விசுவாசத்திலே அவர் உறுதியாகி. இன்றைக்கு நமக்கு வைத்திருக்கிற சவால் என்னன்னா, நாம் சந்திக்கிற காரியங்களில ஒருவேளை யோபு அளவுக்கு நமக்கு பெரிய பிரச்சனைகள் வரலனாலும், நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில, நமக்கு நேரிடுகிற அனுதின அனுபவங்களில, சம்பவங்களில நாம் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய், ஒரு நீதிமானாய் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். நமக்கு நல்ல ஞாபகத்துல இருக்க வேண்டியது என்னன்னா, நான் ஒரு நீதிமான், கர்த்தர் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார், நான் துன்மார்க்கன் அல்ல. இதை நாம் ஞாபகத்துல வைக்கணும். அதெல்லாம் சின்ன வயசுல எல்லாம் எனக்கு எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா, வாயினாலே நம்ம சொல்லணும். ஒரு பயமான சூழ்நிலை வந்தா வாயிலே சத்தமா மனசுல நினைக்கிறது, சில நம்ம ஒரு ஸ்டேஜ்ல அப்படி நினைக்கிறோம். ஆனா எந்த ஸ்டேஜ்லயுமே நாம என்ன சத்தமா சொல்லணும்னா, நான் பயப்பட மாட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்னை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் யார் என்னை எதிர்ப்பார். இது எல்லாம் நாம வாயில சொல்லணும். நமக்கு மனசால அப்படியே ஞாபகமா இருக்கும். ஒருவேளை அதை நம்ம மனசுல நினைச்சு ஜெபிக்கலாம். ஆனா நம்ம அந்த மாதிரி செய்யறதை விட சத்தமா சொன்னா நமக்கு கேட்கும் போதே அது நமக்கு இன்னும் கொஞ்சம் உறுதியாகும். அது பிசாசு கேட்கும் போது அவன் பயப்படும், பயந்து போவான், ஓடி போவான், கர்த்தர் மகிமைப்படுவான். ஸோ நம்ம சேலஞ்சஸ நம்ம சேலஞ்ச் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாருக்கும் தினம் தினம் வித்தியாசமான சேலஞ்ச் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த நாள் வேற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம நல்லா உற்சாகமா நம்ம என்ன செய்யுதுன்னா, ஆண்டவருக்கு ஒரு கூரான பர்சனா மாத்திக்கிட்டு இருக்கு. மக்கி போன மழுங்கி போன ஆளா இல்ல. நம்மளை கூர்படுத்துறதே எதுனா இந்த சேலஞ்சஸ் தான். அப்ப அதுல நாம எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறோம், அவருக்கு பிரியமா நடக்கிறோங்கிறது தான் நமக்கு இருக்கிற பெரிய சவால்.
இந்த யோபு 18ஆம் அதிகாரத்துல பில்தாதுடைய அட்வைஸ் மூலமா கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாய் அநேக காரியங்களை பேசியிருக்கிறார். நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நடிச்சிருக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த நாளில ஒரு நல்ல ஒரு காரியங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்தீர் சுவாமி. முதலாவது நாங்க நமக்கு உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் நீதிமான்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். உம்முடைய நீதியை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்க நீதி அழுக்கும் கந்தையும் சுவாமி. ஆனா நீர் உம்முடைய நீதியை எங்களுக்கு தந்து எங்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறீர். நாங்க உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால சுவாமி, இந்த நீதிமானுக்குரிய அடையாளங்களோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் எங்களில் இருந்து எங்களை வழி நடத்தும்படியாக, உணர்த்தும்படியாக, ஞாபகப்படுத்தும்படியாக, ஆண்டவரை சரியாய் காரியங்களை விளங்கி கொள்ளும்படியாக உதவி செய்யும் சுவாமி. ஒரு கூட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையில, ஒரு எண்ணத்துல நிறைய பேரு, விசேஷமா அதிகாரத்துல இருக்கிறவர்கள் ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு ப்ரீ கன்சீவ்டு ஐடியாவில குழந்தைகளை வளர்த்துறது, உறவினர்கள்ட்ட பழகிறது, நண்பர்களோடு பழகிறது, இதெல்லாம் இருக்கிறத நாங்க பாக்குறோம் சுவாமி. இந்த மாதிரி தவறுகள் எங்களுக்கு இந்த பில்தாத்திட்ட காணப்பட்ட அந்த குற்றம் எங்களிடத்துல காணப்படாதபடி நீர் காத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். நாங்க நல்ல ஓப்பன் மைண்டடா, உமக்கு பிரியமா காரியங்களை செய்யறதுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்றுத்தாரும். அதை ஒவ்வொரு நாளும் உம்மிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அந்த ஞானத்தை எங்களுக்கு நீர் தினமும் அதிகாலையில தருகிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. காலையில உம்மை தேடும் போது நாங்க அதை கண்டடைவோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நீ சொல்லி தருகிற தேவன், கற்றுத்தருகிற தேவன் சுவாமி. நாங்க உம்மிடத்துல காலையில இந்த ஞானத்தை பெற்று எங்களுடைய வாழ்க்கையில நாங்க நடக்க எங்களுக்கு நீர் கிருபைத்தா. காணப்படுகிற குற்றம், குறைகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய நாமத்தினாலே அகற்றி போடு சுவாமி. குடும்பத்தின் தேவைகளை அறிவீர், எங்க பிரச்சனைகளை அறிவீர் சுவாமி. நீ கிருபையா இறங்கி எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக செபிக்கிறோம். எதோ காரியங்களுக்காக நாங்க காத்திருக்கிறோம் சுவாமி. விசேஷமாக எஸ்தருக்காக நாங்க அதிகமாய் செபிக்கிறோம். அந்த சின்ன பிள்ளைய பாக்குறதுக்கு அவ்வளோ மனசுக்கு வேதனையா இருக்கு சுவாமி. ஆண்டவரே, அவளுடைய கஷ்டங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அப்பனே, நீர் அந்த பிள்ளைக்கு ஒரு சீக்கிரமாய் ஒரு நல்ல விடுதலைய, ஒரு நல்ல வழிய காண்பிக்கும்படியாக செபிக்கிறோம். ஒரு நல்ல வேலை கிடைக்க ஆண்டவரே, அவங்க ஹஸ்பண்டுடைய பணங்கள் எல்லாம் சரியா ப்ராப்பரா அது அவளுக்கு சேர சுவாமி, அவளுடைய தேவைகள் சந்திக்கப்பட நீர் உதவி செய். மற்றவர்கள் முன்பாக சுவாமி, உடைய பிள்ளை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. அவளை நீர் உயர்த்தும். தலையை நிமிர்த்தி ஆண்டவரே, நீர் அவளுக்கு வர வேண்டிய காரியங்களை எல்லாம் நீர் ரெஸ்டோர் பண்ணி கொடுக்க உண்மை நோக்கி நாங்க செபிக்கிறோம் சுவாமி. குடும்பத்துல உள்ள பிள்ளைகளுக்காகவும் அவருடைய தகப்பனுக்காகவும் அதிகமாய் செபிக்கிறோம். காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. இன்றைக்கு வரல, ஒருவேளை சூழ்நிலைகள் என்னன்னு புரியல, அடுத்த வாரத்துல நாங்க ஒருவேளை அடுத்த ஸ்டடியில பாக்குற வரைக்கும் உங்களுடைய பிரசன்னங்களோடு கூட இருந்தவளை காத்துக்கொள்ள முடியாய் செபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சரிம்மா, நாங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நாம அடுத்த வாரம், அதாவது நமக்கு அடுத்த கிளாஸ் 3ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அன்னைக்குதான் நாங்க டிராவல் பண்ணி வருவோம். அதனால அன்னைக்கு கிளாஸ் இல்ல, ஸ்டடி இல்ல. சரியா? ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 3ஆம் தேதி ஸ்டடி இல்ல, 10ஆம் தேதி நம்ம ஸ்டடியை வச்சுக்கலாம். ஓகே? 3ஆம் தேதி இல்ல. தொடர்ந்து நம்ம ஸ்டடிக்கு வர மக்களுக்காக ஜெபிங்க. நிறைய பேர் வரணும்னு ஜெபிங்க. ஒவ்வொருவருடைய தேவைகளை நினைத்து ஜெபிங்க. விஜயா, நீங்க எஸ்தரோட ஜெபிக்கிறீங்களா? எஸ்தர் அவங்க ஜெபிக்கிறாங்களா? வரதில்லையா? வரதில்ல. கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஒருவேளை 5 மணி இல்லைன்னா ஒரு 6 மணிக்கு மேல உங்களால முடிஞ்சா, இல்ல வேற எப்ப டைம் கிடைக்குதோ ஒரு தடவை அவங்களுக்கு போன் பண்ணி நீங்க பேசுங்க. நம்ம ஜெபிக்கலாமான்னு கேளுங்க. ஒரு தடவை நீங்க அவங்களுக்கு பழைய மாதிரி நம்ம ஜெபிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கேளுங்க. சரியா?
அவங்க அதுக்கு சரின்னாங்கன்னா அவங்களோட சேர்ந்து ஜெபிங்க. சரி சும்மா அவங்க எப்போ நீங்க ஜெபிக்கிற மாதிரி ஜெபிச்சா போதும். அது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். சரி சரியா? அப்போ அதுல கொஞ்சம் அவங்க டைவர்ட் ஆகும். அதனால நீங்க அவங்களுக்கு அது கொஞ்சம் செய்யுங்க. ஆஹ் சரி. உங்களுக்கும் இன்னும் முகம் சரியில்லை. இல்ல நல்லா இருக்குங்க அக்கா. நல்லா இருக்கீங்களா? ஹெல்த் பாத்துக்கோங்க. சரிங்க சரி. நல்ல பால் எல்லாம் குடிங்க. பால், கொஞ்சம் கால்சியம் இருக்கிற இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. முட்டை, அதெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணும். முருங்கைக்கீரை நிறைய சாப்பிடுங்க. பாப்போம். சரிங்க. குட் நைட், குட் நைட், குட் நைட் எவ்ரிபடி. Thank you, Aunty. Good night. Thank Good you. night. Thank you. Good night. Good night.